கிறிஸ்தவ ஊழிய சபையில் ஒரு இஸ்லாமியருக்கு என்ன வேலை என்று சிலர் எண்ணக்கூடும். ஆனால் இங்கே நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அப்படியெல்லாம் நமக்குள் எந்த விதமான ஒரு கீறலும் கிடையாது, இடைவெளியும் கிடையாது என்பதை எடுத்து சொன்னேன். நாம் எல்லாம் வளர்ந்த விதம், வளர்க்கப்பட்டிருக்கிற விதம், எல்லோரும் நாம் ஒன்றுதான் என்பதை சொல்லித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் தான் நான் பிறந்தேன். ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் நான் பிறந்தேன். என்னுடைய மனைவி கடலூரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்தார். இப்போது என்னுடைய பிள்ளைகள் எழும்பூர் டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிறந்தது ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனையில், என் மனைவி படித்தது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில், என் குழந்தைகள் படித்துக் கொண்டிருப்பது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில். என் வாழ்நாள் முழுவதும் ஒரு கிறிஸ்தவ சமூக உணர்வு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கிய வாய்ப்பில் நாகப்பட்டினத்தில் நின்று பானை சின்னத்தில் வென்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் வேளாங்கண்ணி பேராலயம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்களினுடைய அந்த தொண்டூழியம், கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது, மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பது, அறப்பணிகளின் மூலம் எல்லா மக்களுக்கும் பணியாற்றுவது என்பதை கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதனுடைய சாட்சியம்தான் எங்களை போன்றவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்தவ சமூகத்தை பிரிக்க முடியாது. அப்படித்தான் நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நம்மை பிரிப்பதற்கு எப்படி ஒரு வகுப்புவாத சக்திகள் வேலை செய்கிறார்களோ அதே வேலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் செய்ய பார்க்கிறார்கள். இந்து வேறு, முஸ்லிம் வேறு, கிறிஸ்தவர் வேறு என்றெல்லாம் ஒரு கருத்தை ஊன்ற பார்க்கிறார்கள். அது எடுபடாது, அது வெற்றி பெறாது என்பதை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து நம்மை பிரிப்பதற்கு கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறார்கள். அதனுடைய சாட்சியம்தான் திருப்பரங்குன்றம் சம்பவம். அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள் நமக்கு மிகுந்த கவலையை தருகிறது, வலியை தருகிறது. எப்படியாவது இந்த மக்களை கூறு போட்டு விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். காலங்காலமாக எப்படி அங்கே தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறதோ அப்படியே இந்த ஆண்டும் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் ஆட்சியின் போது எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தான் இந்த ஆண்டும் ஏற்றப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு மாற்றத்தையும் அதில் இந்த அரசு போய் செய்யவில்லை. வழக்கமாக எப்படி அது நிறைவேறுமோ அப்படி நிறைவேறி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தர்காவுக்கு அருகில் தான் நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று சொல்லி ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பி அதன் மூலம் இங்கே தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றத்து மக்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள். அவர்கள் விடுத்த பொது வேலை நிறுத்த அறிவிப்பை அந்த மக்களை முறியடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இப்படியெல்லாம் பிரச்சனையை கிளப்பிய போது அங்கே நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டும் பேச்சு, சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற பேச்சு, சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பேச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லித்தான் நீதிமன்றம் அவர்களுக்கு அனுமதியை கொடுத்தது. ஆனால் நீதிமன்றத்தின் வாக்குறுதியை மீறினார்கள். அங்கே போய் தர்காவை அகற்றுவோம் என்று பேசினார்கள். அப்படி பேசியவர்களே மேல போய் தீபம் ஏத்துங்கன்னு நீதிமன்றமே அனுமதிப்பது என்பது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நீதிமன்ற கருத்துல கொள்ளல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா தரப்பையும் அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு களத்தை மாற்ற முயல்கிறார்கள். அந்த களம் ஒருபோதும் மாறாது. இது சமூக நல்லிணக்கத்திற்கான களம் என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவக்கூடிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது போன்ற நிகழ்ச்சிகளில் எல்லா சமயத்தவர்களையும் நாம் பங்கேற்க செய்வதன் மூலம், நபிகள் நாயகம் பிறந்த மீலாது விழாக்களில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களையும் பங்கேற்க செய்வதன் மூலம், அதுபோல இந்து சமய பெருமக்கள் நடத்தக்கூடிய விழாக்களில் போய் நாம் பங்கேற்பதன் மூலம் இந்த ஒற்றுமையை மீண்டும் மீண்டும் நாம் உறுதிப்படுத்த வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட
நம்முடைய அந்த மரபின் தொடர்ச்சியாகத்தான் சகோதரர் நெல்சன் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு நாம் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். இது போன்ற ஒற்றுமை ஓங்க வேண்டும், சமூக ஒற்றுமை ஓங்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் கெட்டுப்போனால், அந்த இடத்தில் மதவாத சக்திகள் காலூன்றினால் அந்த மண் நிம்மதியாக இருக்காது என்பதற்கு பல மண்ணை உதாரணமாக நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாடுதான் வளர்ச்சியில், கல்வியில், பொருளாதாரத்தில் அனைத்திலும் முன்னேறி இருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்திய முன்னேற்றம் இது. இதில் ஒருவருக்கொருவர் நாம் பிணக்கு கொண்டு மோதிக்கொண்டால் இந்த முன்னேற்றம் சாத்தியமில்லை. பிரச்சனையிலேயே போகும் காலம் முழுவதும் பிரச்சனையிலும் சர்ச்சையிலும் கழியும். ஆனால் நாம் பிரச்சனைக்கு போவதில்லை, சர்ச்சையில் நம்முடைய காலத்தை நாம் செலவழிப்பதில்லை. வளர்ச்சியை நோக்கி நாம் சிந்திக்கிறோம், சமூக நீதியின் அடிப்படையில் சிந்திக்கிறோம். அதனால் தான் நாம் முன்னேறி இருக்கிறோம். நம்மை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலை அவர்கள் செய்கிறார்கள். இதை அனுமதிக்க கூடாது என்பதனால்தான் எல்லோரையும் விட எங்கள் தலைவர், நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். அவர் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டால் பாசிச சக்திகளோடு கரம் கோர்த்திருக்க முடியும். அவருக்கு அவ்வளவு அழைப்புகள் இருக்கின்றன, அவ்வளவு நிர்பந்தம் படுத்துகிறார்கள், மிகப்பெரிய பதவிகளை தருகிறோம் என்று வலை விரிக்கிறார்கள். அப்படி இந்தியா முழுவதும் எத்தனையோ தலைவர்கள் அந்த வலையில் சிக்கிய நேரத்தில் அப்படிப்பட்ட சமரசங்களுக்கு இடமளிக்காமல், இழப்புகள் வந்தாலும் இந்த களத்தில் தான் நிற்பேன் என்று சொல்லி உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். எவ்வளவு வலிகளை தாங்கி, இழப்புகளை தாங்கி இந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு, சமய சார்பின்மையை வலுப்படுத்துவதற்கு, சமூக நீதியை வலுப்படுத்துவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிற வரையில் இந்த மண்ணை ஒருபோதும் இந்த சக்திகள் சீண்ட முடியாது, இந்த மண்ணை அவர்களால் தொட முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை உரத்து சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.